ஹே மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் சேனல். இன்றைக்கி சண்டே ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. காலைக்கு உளுந்தங்கஞ்சி தான் வைக்க போகிறேன். அதுக்காக நான் மாவை தான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். இட்லிக்கு நைட்டு ஊற வச்சுருந்தேன், கூடவே சேர்த்து உளுந்தங்கஞ்சிக்கு ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு கொஞ்ச நாளாகவே முதுகு ஓவராக வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னு தெரில, பேக் பெயின் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, உளுந்தங்கஞ்சி வச்சு குடித்தா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி போட்டிருந்தேன். இதை வீக்லிங்ஸ் ஒரு 2 டைம்ஸ்னாலும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. உளுந்தங்கஞ்சி செய்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுனால ஈஸியாக செஞ்சிடலாம். உளுந்து ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் போட்டிருந்தேன். அதுக்கு தேவையான ஒரு வெல்லமும், கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், 4 வெந்தயம், கொஞ்சம் துருவின தேங்காய். அது நல்லா மாவை அரைய விட்டு எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி வச்சு லேசாக நல்லா கொதி வர சூட்டில் இதை கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றுனீங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். கட்டிப்படாமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பச்சை வடை போயிடும். அந்த நேரத்தில் ஏலக்காய், சுக்கு, தேங்காய், வெல்லம் எல்லாம் போட்டு 2 கொதி விட்டு இறக்குனீங்கன்னா உளுந்தங்கஞ்சி நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.